Hello everyone. இன்னைக்கு இந்த vlogல என்னோட அம்மாவோட குட்டி கார்டன் காமிக்கிறேன். இது ஒரு சின்ன கார்டன் தான். ஆனா நிறைய செடிங்க இருக்கு. ஒவ்வொரு செடிக்கு பின்னாடி குட்டி குட்டி எமோஷன்ஸ் இருக்கு. அம்மா வந்து ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க. சோ இன்னையோட கோலம் எவ்ரி டே டிஃப்ரெண்டா யோசிச்சு கோலம் போடுவாங்க. என்ட்ரன்ஸ்ல சின்னோட ஃப்ரண்டேஜ் இருக்கு. அந்த ஃப்ரண்டேஜ்ல அரளி, இது ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க அந்த செடி. அப்புறம் இது மரமல்லின்னு சொல்லுவாங்க அந்த செடி. உள்ள ஏதோ குட்டி குட்டியான செடி நிறையா. அப்புறம் இது ஆக்சுவலி இப்போ பூக்கல. இதில் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது மரம் தான், சன்ஃப்ளவர் மாதிரியே பூக்கும். இது எனக்கு பேர் தெரியல. இது வந்து சரக்கொன்றை. உள்ளே போயிட்டு இந்த கோலம் நான் போட்டது. இந்த பெயிண்ட் எல்லாம் பீல் ஆயிடுச்சு. மாடம் டெய்லி காலையில் அம்மா விளக்கேற்றுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை தான், பண்ணுறதுக்கான டைம்லாம் இல்லை. பட் அம்மா ஸ்டில் ஷீ இஸ் டூயிங். அப்புறம் இது மல்லி, அடுக்கு மல்லி பாருங்களேன், அவ்வளோ ஸ்மெல், ரொம்ப அழகாக இருக்கும் பூத்துதுன்னா. இது சின்னது, இன்னும் பெருசாகலை. பூத்த பூ இருந்ததுன்னா காமிக்கிறேன். பறிச்சாச்சு, பூஜைக்கு பறிச்சாச்சு இந்த தடவை. அப்புறம் இதுவும் ஏதோ ஒரு மல்லி. இது ஜாதி. ஆக்சுவலி இந்த ஜாதி பூ நிறைய பூத்து இருந்தது, மறுபடியும் நிறைய பூக்கணுன்றதுக்காக கட் பண்ணி ஏற்றிருக்காங்க. இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஜாதி பூ. இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஜாதி பூ. இது மாதுளை. அப்புறம் இந்த ரோஸ் மாத்திரம் மாறிட்டே இருக்கும், சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்கும். எல்லா வெரைட்டியும் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இது என்ன கலர்னு தெரியல. இது ஒரு ஹைப்ரிட் சந்தத்தி, ஒரு பிங்க் கலர். இது லெமன் கிராஸ். இதில் டீ ரொம்ப நல்லாயிருக்கும், லெமன் கிராஸ். அப்புறம் பாகற்காய். இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதாங்க பின்னாடி, அது கறிவேப்பிள்ளை. டெய்லி சமையலுக்கு அங்கேருந்து தான். நல்ல ஸ்மெல், நல்ல வாசமாக இருக்கும். இந்த வாட்டர் கேன்லாம் எதுக்கு தானே பார்க்குறீங்க, மேலே வாங்க காமிக்கிறேன் இந்த வாட்டர் கேனை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. மாதுளம் காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன், சின்னதாக 2-3 பிஞ்சு விட்டுருக்கு. இது மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, டெய்லி பூஜைக்கு இந்த பூ இருந்துரும் அம்மாவுக்கு. இது வெற்றிலை, டெய்லி வெற்றிலை சுவாமிக்கு. அப்புறம் இது 2 பின்னும் ஆக்சுவலாக இது மேன்யூருக்காக, உரம் தயாரிக்கிறதுக்காக. டெய்லி அந்த மாலை, அந்த காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் செடியெலாம் இவ்வளோ நிறையா வளர்ந்துருக்கு. அதே வெற்றிலை தான். இது ஒன்று பார்த்து பண்ணுவாங்க, கொஞ்சம் காஞ்சிடக்கூடாது. சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேர் தூக்கிட்டு இருக்கக்கூடாது, உடனே அதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்புறம் இது கொய்யா பழம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காய். அதுவும் அந்த செங்காய் சொல்லுவோம்ல, அதில் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய். அவ்வளோ காய் கொடுத்துருக்கு இந்த மரம் எங்களுக்கு. இது அப்பப்போ வெட்டி விடுவாங்க, வெட்டி விட்டால் தான் நிறையா காய்க்குன்றதுனால நிறைய வெட்டி விடுவாங்க ஒவ்வொரு சீசனுக்கும். இதை காப்பாற்றி ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு கொடுப்பாங்க. இது கொத்தவரங்காய். இவ்வளோ ஹைட் பாருங்கள், செடி கிட்டத்தட்ட காம்பவுண்டையும் தாண்டி வளர்ந்துருக்கு ஹைட்டு. நல்லாயிருக்கும் காய். எவ்ரி வீக் ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் காய்ச்சிரும். இது சோளம். இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, ஸ்வீட் கார்ன் மாடியில் போட்டிருக்காங்க, அது வளர்ந்துட்டுருக்கு. இது நம்ம சாப்பிட்ற ரெகுலர் கார்ன் தான். அது பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. அப்புறம் மஞ்சள், இது ஃபுல்லும் மஞ்சள். மல்லிகை செடி.
இந்த மல்லிகைப்பூ ரொம்ப வாசமாக இருக்கும். பூஜையில் வச்சுட்டுன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வாடாது, நல்ல வாசமாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நார்த்தமரம். சின்னதாக இருக்க பேம்பு ஷூட்ஸ், அந்த வாஸ்துக்காக குட்டியாக இருக்கும்ல பேம்பு ஷூட்ஸ், அது வாங்கி மண்ணில் வச்சு ட்ரை பண்ணாங்க. நல்லா வளர்ந்தது. ஸோ இன்னொரு செட் ஆஃப் இதை வந்து தனித்தனியாக தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கும். இது பேம்பு ஷூட்ஸ் தான். இது நல்லா ஹைட். இது ஆக்சுவலி இது ஒரு ஃபவுண்டன். இது இன்னும் இது ரீமாடல் பண்ணுறதுக்காக இந்த ஃபவுண்டன் வச்சிட்ருக்கோம். ரீமாடல் பண்ணணும். ஸோ அது அப்படி சும்மா ஷோ பீஸாக வச்சாச்சு. பேம்பூஸ். இது மாடி மேலே வச்சுருக்கிற தோட்டம். இதுலேயும் காய்கறிகள் நிறையா போட்டிருப்பாங்க. எப்படியும் 2-3 டேஸ் ஒன்ஸ் இதுலேருந்து காய் எடுத்துருவாங்க. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதில் காயும் பூவும் சேர்ந்துருக்கு. காய் செடியும். இது கத்திரிக்காய். இது ஆக்சுவலாக பூச்சி வச்சிருச்சு. இதுக்கு ஏதோ ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் 2-3 டேஸ் பிஃபோர் தான் இது பறிச்சாங்க. நம்ம கீழே பார்த்தோம்ல, அது வந்து பெரிய சோளம். இது வந்து அந்த ஸ்வீட் கார்ன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் வந்துட்டுருக்கு. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இங்கேயும் கத்திரிக்காய். இது எல்லாம் லில்லி. இந்த லில்லிலாம் ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிங்க் கலரில் அழகாக பூக்கும். இந்த குட்டி குட்டி பார்க்க புல் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து. அப்புறம் இதுவும் பக்கத்தில் இருக்கிற இன்னொன்றும், அதுவும் பெரிய லீஃபில் இருக்குல்ல, அதுவும் லில்லி தான். அதுலேயும் ரொம்ப அழகாக பூ வரும். இது நந்தியாவட்டை. இது ஒத்தை இதழும், பக்கத்தில் இருக்கிறது அடுக்கு நந்தியாவட்டை. குட்டி கார்டன் தான், ஆனால் நிறைய வெரைட்டி ஆஃப் செடி இருக்கும். எந்த புது செடி கூட வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. கிரேப்ஸ் வச்சாங்க, ஆனால் வரலை. இது அவரைக்காய், கொடி அவரைக்காய். அது கொடி அவரைக்காய். இது வந்து வெள்ளை பாவக்காய். இது வந்து பீர்க்கங்கொடி. அப்புறம் இது சின்னதாக குத்து அவரைக்காய் சொல்லுவாங்க. செடியிலேயே காய்க்கக்கூடிய அவரைக்காய் அது. இதுவும் அவரை. அப்புறம் இங்கெல்லாம் கீரை இருந்தது. கீரையெல்லாம் எடுத்தாச்சு, மறுபடியும் போட்டிருக்காங்க. அவரைக்காய். இது கொத்தவரங்காய். இது வெள்ளரி. இது தர்பூஸ். அப்புறம் இது ரேடிஷ். இதெல்லாம் ரேடிஷ். அங்கே ஒரு சில்லி செடி. அவரைக்காய். இதுவும் தர்பூஸ். அப்புறம் மிளகாய் செடி. அப்புறம் கருந்துளசி. எனக்கு தெரிஞ்ச அம்மா எங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுத்ததே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய துளசி அது எல்லாமே வச்சே தான் எப்பயுமே பண்ணுவாங்க. இது சந்தனம் உள்ள செடி, குத்து சந்தனம் உள்ள. அப்புறம் இது பாரிஜாதம். இது வெயில் எடுக்கிறதுனால கொஞ்சம் செடி காஞ்சிருக்கு. இது பாரிஜாதம், கொடி பாரிஜாதம். அப்புறம் பூஜைக்கு தேவையான அருகம்புல், யாரும் கால் படாமல் இருக்கிறதுக்கு. அது பைனாப்பிள். லாஸ்ட் டைம் பைனாப்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டு, இப்போ வைக்க வேணாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் இது சங்குப்பூ சொல்லுவோம் இல்லையா, சிவனுக்கு போடுறது சங்குப்பூ. அப்புறம் இது பாட்லேயே ட்ரை பண்ணுறாங்க, மாதுளஞ்செடி. அப்புறம் இது வந்து கொண்டக்கடலை. அப்புறம் அது வந்து ஒத்தை இதழ் செம்பருத்தி. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி வச்சுருக்காங்க. கற்றாழை. வெண்டைக்காய். இதெல்லாம் இது குரோட்டன். பட்
பூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை. குரோட்டன்ஸ் இதெல்லாம். மின்ட் எவ்ரி வீக் பிரியாணிக்கு இங்கே இருந்தால் எங்கள் வீட்டில் போகும். மின்ட்டு தனியாக வாங்கவே மாட்டாங்க, நல்ல வாசமாக இருக்கும். ஆடினம் இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆடினம். இது இப்போ தான் கொஞ்சம் காஞ்சிட்டு மறுபடியும் வருது கட் பண்ணி. தக்காளி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏதோ விதை போட்டிருக்காங்க இதிலலாம். அப்புறம் இது செம்பருத்தி, ரோசஸ். நான் சொன்னேன் இல்லை கீழே அந்த வாட்டர் கேன்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க வாட்டர் கேன்ஸ் எல்லாம். இதெல்லாம் ஃப்ளாரிங், இதெல்லாம் ரோஸ். இது தொட்டிலேயே வளரக்கூடிய முருங்கை, தொட்டி முருங்கைன்னு சொல்லுவோம். அப்புறம் இது நம்ம சளிக்கு யூஸ் பண்ணுவோம். இது பேர் எனக்கு மறந்துடுச்சு, கண்டங்கத்திரியா ஏதோ சம்திங். இந்த இலையை மாத்திரம் இது பண்ணி வதக்கி சாப்பிடுவாங்க சளி முறியறதுக்காக. அப்புறம் இது அம்மாவோட ரொம்ப ஃபேவரெட் பூ. இது வாட்டர் லில்லி. இதெல்லாம் எந்த நர்சரிலையும் வாங்கினது ஆக்சுவலி. இந்த வாட்டர் லில்லி வந்து ஒரு தடவை கோயில் போகிறப்போ ஒரு குளத்துலேருந்து அந்த லில்லியை வேரோடு பறிச்சுட்டு வந்தோம். இது வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போதான் ஒரே ஒரு இப்போ வந்துட்டுருக்கு. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பூவாவது பூத்துரும். மேலே வரணும் ஒயிட் கலரில், ரொம்ப அழகாக இருக்கும் பூத்துதுன்னா. ஆனால் கொஞ்சம் தான் எதிர் இருக்குது, ஏன்னா குட்டி தொட்டின்றதுனால. அப்புறம் இது தாமரை. இந்த தாமரை வந்து அந்த தாமரை விதையை அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்ல, அதை வாங்கி வந்து உருவாக்கினது. நிறைய லீவ்ஸ் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. மறுபடியும் நிறைய ஃப்ளவர்ஸ் வரணுன்றதுக்காக. ஸோ இது தாமரை. அங்கே பார்த்தது அள்ளி, இது தாமரை. ப்ளூ கலர், அங்கே பார்த்தது ஒயிட்டு, இது ப்ளூ கலர் சங்குப்பூ. இது திருநீற்று பச்சை. இது இது உள்ளே ஏதோ விதை போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இப்போ விதை வந்திருக்கு. திருநீற்று பச்சை, கருந்துளசி, மேலேருந்து பார்த்தா ஸ்வர்ண புஷ்பம், அந்த வெள்ளைப்பூ. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா வீட்டில் வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் கூடெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பூத்தது. மேலேருந்து இது வியூ. ஆக்சுவலி ஃபோட்டோ தான், ஃபஸ்ட் டைம் இது பூத்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இது எல்லாமே இருக்குது. அந்த பன்னீர் ரோஸ், அந்த ஆரஞ்சு கலரில் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள், அப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த செடியில் பறிச்சதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ வச்சுருந்தோம், அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். எவ்வளோ கொத்தவரங்காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல பார்க்கவே. முன்னாடி கோழி கொண்டாங்க வளர்த்துருந்தோம், அப்போ பூத்துருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ அழகாக இருக்குது. மஞ்சள் கிழங்கு, இது லாஸ்ட் டைம் காய்ச்சப்போ எடுத்தது. இதெல்லாம் வீடியோ போடுறதுக்கு ஒரு 3 days முன்னாடி பூத்துருந்தது இந்த பூவை. இதுவும் அழகாக அந்த பூ பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் சொன்னேன்ல, இவ்வளோ மஞ்சளும் இந்த தோட்டத்தில் தான் விளைஞ்சது. கிட்டத்தட்ட 3 கிலோஸ்க்கு மேலே இருந்தது. இந்த மஞ்சள் சமைக்க மாத்திரம் இல்லை, முகத்துக்கு போட்டுக்கவும் நல்லா இருந்தது. கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவோம்ல, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. இதில் இருக்கிறது அம்மா, என்னோட பொண்ணு. வீடியோக்கு வரமாட்டேன்ட்டாங்க. சோர்விலாள் பெண் அப்படின்றதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா நான் சொல்லுவேன். அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வெக்கப்பட்டாங்க வரத்துக்கு. என்னோடய அம்மாவை பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் பிரேவ் அப்படின்னு 2 வார்த்தையில் டிஃபைன் பண்ணிடலாம். சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்டனிங். இது என்னோடய பொண்ணும் என்னோடய அம்மாவும் பேத்திக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பாட்டி இவங்க.
என்னோட அம்மாவை சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவை ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.